அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 20ஆம் தேதி, தேய்பிறை, துவிதியை திதி நாளை அதிகாலை 3:02 வரை, அதன் பிறகு திருதியை திதி. அனுஷம் நட்சத்திரம் இன்றைய நாள் முழுவதும் இருக்கிறது. மந்த யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக போகணுன்னு சொல்லிட்டு இருந்த இடங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் அழைச்சிட்டு போய் வருவீங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க. அதே போல் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. மொபைல் ஃபோன் புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு பகுதி, சிறு பகுதி உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபார உத்தியோக முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பலிதமாகுங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பள்ளி கணக்கு புள்ளிக்கு உதவாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க படிப்பறிவு, ஏட்டறிவு, எழுத்தறிவு இது எல்லாத்த விட பட்டறிவு, பகுத்தறிவுன்னு இருக்கு இல்லைங்களா, அது அதிகம் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். குறிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருக்கும். அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பண விஷயத்தில் கராராக இருங்க. வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டங்கள்லாம் விலகி இன்னைக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும். இருந்தாலும் கூட பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் வியாபாரத்திலேயும் கவனமாக இருக்கணுங்க. வாடிக்கையாளர்கள் மனதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது நல்லது. வேலையாட்களையும் ரொம்ப விரட்டின்னு இருக்க வேண்டாம், கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்னதாக ஏதாவது சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ பேசின்னு இருக்க வேண்டாம், அதெல்லாம் தவிர்க்க பாருங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, பனை நிழலும் நிழலோ, பகைவர் உறவும் உறவோ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. பனைமரத்துக்கு இடம் நின்னோம்னா நமக்கு நிழல் பெருசாக கிடைக்காது இல்லைங்களா. அதே மாதிரி பகைவர்கள் திடீர்னு நட்பு பாராட்ட வருவாங்க. அதை நாம் முழுசாக நம்பிட முடியுமா? இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எது சரியானதோ, எது தகுதியானதோ அதை மட்டும் பின்பற்றி வாழக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை இன்றைய தினத்தில் சந்திரன் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது நடக்குங்க. சந்திரனும் சுக்கிரனும் நேருக்கு நேராக பார்க்கறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்திலையும் உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டுங்க. அதே மாதிரி உறவினர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு சந்தோஷமாக மாறும். அந்த கடந்த கால சுகமான அந்த சம்பவங்கள், அனுபவங்கள் அதெல்லாம் சொல்லி சிரித்து சந்தோஷமாக இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க. பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மிதுன ராசிக்காரர்களே, புலி பதுங்குவது பாய்ச்சலுக்கு அடையாளம் அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு தாங்க பொருந்தும். சில விஷயங்களில் நீங்கள் அதிகமாக அலட்டிக்காமல் அமைதியாக ஒதுங்கியிருப்பீங்க. அந்த நேரங்காலம் வரும்போது அதை சரியாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதெல்லாம் தெரியாமல் என்ன இப்படி இருக்கீங்க, மசன்னு இருக்கீங்கன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் நேரம் காலம் பார்த்து அந்த நேரத்தில் விஸ்வரூபம் எடுத்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ரொம்ப வருஷமாக தீராத சிக்கல்களுக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. அதிக லாபம் எல்லாமே கிடைக்கும். புது பங்குதாரர்கள், புது பணியாட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு. கல்யாண விஷயம் பேசலாம், கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, புத்திமான் பலவான் ஆவான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. உடம்பு அப்படியே பெருத்து ஹைட்டு வெயிட்டு 6 பேக்கெலாம் இருந்தால் அவங்கள நாம் பலசாலிகள்னு சொல்லிட முடியாதுங்க. ஆனால் புத்தியால் பலம் உடையவங்க, புத்தி சாதுரியம் உடையவங்க யாரோ அவங்க தாங்க பலசாலிங்க. எங்கும் எப்பொழுதும் புத்திசாலித்தனத்தால் சாதித்து காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்கிறாரு. அதனால் வேலை சுமை இருக்கும், திடீர் பயணங்களும் இருக்கும், திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். குடும்பத்தில் பிள்ளைகள் விஷயமாக, அவங்க படிப்பு விஷயமாக சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு கல்யாண விஷயத்தில் ரொம்ப மூக்க நுழைக்காதீங்க. அவங்களுடைய ஆர்வத்துக்கு நீங்கள் விட்டு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, இருந்தாலும் போட்டிகள் அதிகமாகத்தான் இருக்கும். அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாகவும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாளாகவும் உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடருகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, புலிக்கு பிறந்தது பூனையாய் போகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நீங்கள் புலி தானே, உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க இப்படி பூனையாகும், அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்க. அதனால தான் பிள்ளைங்க சில நேரங்களில் அடம் பிடிச்சா கூட சரி அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னம்பிக்கைக்கு உதாரணமாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. கால்வலி முதுகு வலின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வலி இருந்துட்டு தான் இருக்குது. உங்களோட அஷ்டமத்து சனியாக அவங்கள போட்டு பாடாப்படுத்துது. அதனால் அவங்க ஏதோ 1-2 வார்த்தைகள் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் பொறுமையாக அதை கேட்டுக்கிறதுக்கு நல்லதுங்க. கோபப்படாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் வேலை சுமை கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும். ஆரோக்கியத்தில் இன்றைக்கி நீங்கள் அக்கறை காட்டுங்க. எடை மிகுந்த பொருட்களை தூக்க வேண்டாம், கவனமாக இருங்க. அதே மாதிரி உயரமான இடத்துல நின்று கீழே தரையை பார்க்காதீங்க. அதுலேயும் இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு. வீட்டில் ஏதாவது ஒரு செலவு இன்றைக்கி இருந்துன்னு இருக்கும். மிக்சி கிரைண்டர் பழுதாயிடுச்சு, மாற்றணும், அதில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவுகள் இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்குங்க.
மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நீங்கள் சொல்கிற பழமொழி புரியுதுங்க. புயல் தாங்க வீசின்னு இருக்கு, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எப்போ அமைதி வரும்னு தெரியலையேன்னு நீங்கள் ஆதங்கப்பட்டு கேட்குறதெல்லாம் உண்டுங்க. எப்போ புயல் வந்ததோ அப்போ நிச்சயமாக அமைதி உண்டுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு பிரச்சனைகளுக்கெல்லாம் தலைவணங்காமல் சவால்களை சாமர்த்தியமாய் சமாளிக்கக்கூடிய சக்தியாளர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி எதிரேர் லாபம் எல்லாம் இருக்குது. முக்கியஸ்தர்களையும் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. திடீர்னு கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் இன்றைக்கி உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. பெற்றோரின் ஆசீர்வாதம் இன்றைக்கி வந்து சேருங்க. உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு அறிமுகமாகிறவங்க மூலமாக ஆதாயம் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க, வெற்றி உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது நல்ல விதத்தில் நடக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பூ மலர்ந்து கெட்டது, வாய் விரிந்து கெட்டது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. பூ மலர்ந்துடுச்சுன்னா அதனுடைய வாசனை கொஞ்ச நேரத்தில் வற்றி போயிடும். அதே மாதிரி நாம் அடிக்கடி ஏதாவது பேசின்னு இருந்தோம்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய மரியாதையும் போயிடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எதை பேசணுமோ அதை மட்டும் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குது. தனஸ்தானத்தில் இன்னைக்கு பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். முடிக்க முடியாததை கூட முடித்து காட்டுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியும். எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க, ஆடை அணிகலன்கள் வாங்குவீங்க, அழகு சாதனங்கள் வாங்குவீங்க. நம்மளை நாம் அழகாக வச்சுக்கணும்ல, அப்போ தானே எப்பயுமே நல்லது. நாம் அழகாக வச்சுக்கிறதும் ஒரு தன்னம்பிக்கையின் அடையாளம் தான். அதனால தான் இன்றைக்கு அழகு சாதனங்களும் வாங்குவீங்க. அதே மாதிரி நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினம் நீங்கள் கலந்துப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பெண்டு வாய்க்கும் புண்ணியவானுக்கு பண்டம் வாய்க்கும் பாக்கியவானுக்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நாம் நல்லா புண்ணியம் செய்திருந்தால் நல்ல வாழ்க்கை துணை, பெண்டுன்னா மனைவி, பெண்டாட்டி சேருவாங்க. அதே மாதிரி நாம் நிறைய புண்ணியங்கள் தான தர்மங்கள் செய்திருந்தோம்னா நமக்கு நல்ல உணவு கிடைக்கும். அதாவது பாக்கியவானுக்கு நல்ல பண்டம் கிடைக்கும்னு பழமொழி சொல்லப்பட்டிருக்குங்க. இதையெல்லாம் நினைத்து கொண்டு, இதையெல்லாம் மனசிலே வைத்து கொண்டு எல்லாருக்கும் நல்லது நாம் செய்வோம். போகும்போது நாம் என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் தியாகிகளாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அனுஷம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். சின்ன சின்ன ஏமாற்றங்கள், முன்கோபங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். கடந்த காலத்தில் நடந்த சில கசப்பான சம்பவங்களை நினச்சி பார்த்து திடீர்னு கண்களில் நீர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
இருக்குது. அதெல்லாம் யோசிக்காமல் நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, நடக்க போகிறது நல்லதாக பார்ப்போங்கிற முடிவுக்கு வர்றது நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பெருமாள் இருக்கிற வரைக்கும் திருநாள் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நாம் தெய்வத்தை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு திருநாள், சாதாரண நாள் திருநாளாக மாறிவிடுங்க. அதனால தாங்க பெருமாளே இன்றைக்கி உங்கள் நாள் தான், உன்னோட நாள் தான், எனக்கு நல்ல நாளாக அமைச்சு கொடுன்னு தெய்வத்தின் திருப்பாதங்களை தொழுது தொழுது ஒவ்வொரு நாளையும் திருநாளாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்ல, சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்கு, தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் அது இருக்குது, அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்குது. என்னதான் வாயை கட்டி வைத்து கட்டி சிக்கனமாக கொண்டு போகலான்னு நினச்சாலும் கூட ஏதாவது ஒரு செலவு நம்மளை இழுத்து விட்டுட்டு போயிடுதேன்னு முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. சுகஸ்தானத்தில் சனி பகவானும் செவ்வாயும் உட்கார்ந்து சண்டை போட்டுருக்காங்க. அதனால் எங்கே சந்தோஷமாக இருக்கிறது? வேலை சுமை அதிகமாகிட்டே போகுது. வேலையில் நீடிக்கணும்னா அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. முன்ன மாதிரியாக இருக்குது. இப்போல்லாம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்த்தா தான் சம்பளம் ஒழுங்காக கிடைக்கிது. இதெல்லாம் என்ன வாழ்க்கை அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குள்ளார் நெருக்கம் உண்டு. சின்ன சின்ன விவாதங்கள் வரும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, வெற்றி உண்டுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரும். ராசி பலன் சிறு இடைவேளைக்கு பிறகு தொடருகிறது. மகர ராசிக்காரர்களே, பெருமையும் சிறுமையும் வாயால் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நம்முடைய வாயால் நல்ல வார்த்தைகளை நாம் பேசின்னு இருந்தாலே நமக்கு நல்லது நடக்குங்க. ஆனால் வாய் வார்த்தைகள் தவறி விழும்பொழுது தான் நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி ஆகி போகுதுங்க. அதனால தாங்க நாவடக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால கம்பீரமாக பேசுவீங்க. முடிக்க முடியாத விஷயங்களையும் முடித்து காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விலை உயர்ந்த ஆடைகள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு சந்தோஷமாக மாறும். நண்பர்களையும் அழைச்சிக்கிட்டு நீங்கள் விரும்பின இடங்களுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வருவீங்க. குடும்பத்திலேயும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. வியாபார வகையிலையும் சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. வரவேண்டிய நிலுவத்தொகை பாக்கி எல்லாம் வசூலாகும். அதே மாதிரி வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே விலகுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லது நடக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சது எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே பாசமாக இருப்பீங்க. ஆனால் சிலர்லாம் பாசமாக இருக்க மாட்டாங்க. பெற்ற தாயை நினைத்து கொண்டு வாழ்பவர்கள், பெற்ற தாயை மனதிலே தெய்வமாக நினைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் உங்களை
தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தில் கூட கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ரொம்ப நாளாக அந்த டிசைனில் ஒரு நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அது இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சந்தோஷமாக இருப்பீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பேச்சை கொடுத்து ஏச்சை வாங்குவானேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. அதனால தாங்க எங்கே பேசணும் எப்படி பேசணும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. பல விஷயங்கள் உங்களுக்கு புரிந்து வைத்திருந்தா கூட அனாவசியமாக யார்கிட்டையும் அதையும் வெளிப்படுத்த மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் அமைதியாக இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புத திருநாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சனி பகவானும் செவ்வாயும் யுத்தம் பண்ணுறாங்க. அதனால் உடம்பு முன்ன மாதிரி இல்லை, சோர்வாக இருக்குது, களைப்பாக இருக்குது, கொஞ்சம் என்னன்னு புரிய மாட்டேங்குதுன்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருப்பீங்க. அந்த 2 கிரகம் இருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் படுத்தி தாங்க எடுக்கும். ஆனால் சுக்கிரன் நல்லா உட்கார்ந்துருக்காரு. அதனால் எல்லா வகையிலும் இன்றைக்கி நல்லது நடக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. தந்தை வழி உறவினர்கள் இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. தந்தையாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. அதே மாதிரி சந்திரன் இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு நல்ல லாபம் எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க. விஐபிகளும் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாம். எல்லாம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சந்தோஷங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.